ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு லேர்ன் வித் விக்னேஷ். நம்ம சேனலில் சயின்ஸ் போய்ட்டு இருக்குது. சயின்ஸில் மோஷன் சாப்டர் ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி 2 வீடியோ போட்டுட்டோம் அண்ட் நிறைய ஃபீட்பேக்ஸ். அதில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, கான்செப்ட் வைஸ் ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடத்துங்கன்னு சொல்லிட்டு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போயிட்டு இருக்கோம் ப்ரோ. அது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு 100% புரியும். ஏன்னா என்னாலையும் மற்றவங்க பண்ணுற மாதிரி ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் இதுன்னு சொல்லிட்டு போகலாம். பட் அந்த மாதிரி சொல்லிட்டு போனால் டிஃப்ரென்ஸே இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஹேண்டில் பண்ணுறதுக்கே உங்களுக்கு அந்த சாப்டர் A to Z தெரியணும். அந்த சாப்டரில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரியணும், கான்செப்ட் புரியணும். கான்செப்ட் புரியறதுக்கு உங்களுக்கு ஃபிசிக்ஸில் நிறைய கண்டென்ட் தேவைப்படுது. அந்த கண்டென்ட் தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தரேன். அந்த கண்டென்ட் கொடுத்துட்டு அந்த சாப்டருக்கான ரெஸ்பெக்டிவ் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சால்வ் பண்ணால் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எதனால் ஒரு சாப்டரை இவ்வளோ இதுவாக எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது. ஸோ நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், வீடியோ இதுக்கு முன்னாடி 2 வீடியோ பார்க்கலன்னா அந்த 2 வீடியோ பார்த்துட்டீங்க வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இந்த கிளாஸில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தான் அந்த இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப நல்லா புரியும், எந்த அளவுக்கு இந்த கிளாஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. டைரக்ட் கொஸ்டின் வரும், அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. மேக்ஸ் ரீசனிங் அடுத்து வெயிட்டேஜ் அதிகமாக நீங்கள் கொடுக்கணும்னா சயின்ஸுக்கு தான் கொடுக்கணும், இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ரயில்வேஸ். ஓகே, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ்ட் 2 கிளாஸில் என்ன பார்த்தோம், மோஷன் சாப்டரில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் மோஷனோட எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்னன்னு பார்த்தோம், வித் சம் அனிமேஷன் அண்ட் இமேஜ் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம். அண்ட் தென் என்ன பண்ணோம், டிஸ்கிரைபிங் மோஷனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு இடத்துல மோஷன் இருக்குன்னா அதை எதை வச்சு எந்தெந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மோஷனில் டோட்டலி 4 டைப்ஸ் பார்த்தோம். லீனியர், ரெக்டிலீனியர், ரொட்டேஷனல், சர்க்குலர், வைப்ரேட்டரின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன் பார்த்தோம். அதுக்கும் சில எக்ஸாம்பிள்ஸோட நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்பீட், வாட் இஸ் ஸ்பீடு, வாட் இஸ் வெலாசிட்டின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் டிஸ்டன்ஸ், வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்த்தோம். அதில் ஒரு ஸ்கூல் பையன் எக்ஸாம்பிளோட வச்சு ரொம்ப தெளிவாக பார்த்தோம். இனிமேல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு டவுட்டே வராதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி பார்த்தோம். ஹவு டு மெஷர் தட் ஸ்பீடு, அந்த ஸ்பீடை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தோம். வெலாசிட்டி பார்த்தோம். வெலாசிட்டினா என்ன, ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம் கரெக்டாக எக்ஸாக்டாக. ஓகே, இதோட நான் வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ண போகிறேன். அப்படியே கண்டினியூவேஷன் ஆக போகுது, பார்த்துட்டே இருங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி கிளாஸில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஸ்பீட் வித் டெஃபினட் டைரக்ஷன் நான் சொல்லியிருப்பேன். ஸ்பீட் ஒரு டைரக்ஷனில். இப்போது நான் இப்படி நடந்து போயிட்டு இருக்கேன்னா, இங்கே ஒருத்தர் ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு என்னை இப்படி கிராஸ் ஆகிறாருன்னா நான் சொல்கிறேன், இங்கே நான் நடந்து போயிட்டே இருந்தேன்ப்பா, இங்கே ஒருத்தர் இங்கேருந்து இப்படி சர்ன்னு போனார் பைக்கில் அப்படின்னு சொல்கிறேன். நான் அந்த மாதிரி சர்ன்னு போகிறாரு அப்படின்னு நான் சொல்கிறது டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸ்பீடு வித் டைரக்ஷன் சொல்கிறேன். அந்த ஸ்பீடு வித் டைரக்ஷனை தான் நான் வெலாசிட்டின்றேன், விச் இஸ் நத்திங் பட் வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா வெக்டார் குவான்டிட்டி ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் சொன்னேன். அண்ட் மேக்னிடியூட்னா என்ன, டைரக்ஷனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வெலாசிட்டி, இப்போ ஸ்பீடு பார்த்தோம், ஸ்பீடை மெஷர் பண்ணுறது பார்த்தோம்ல. இந்த வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கும் பார்க்கணுமே. ஆமாம், அதுக்காக நம்ம புதுசாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் விச் இஸ் நத்திங் பட் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன்ன்றது என்ன, இட் மெஷர்ஸ் வெலாசிட்டி, the rate of change of velocity, அதாவது velocity with respect to time. டைமுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல நீங்கள் ரேட்டுன்னு வருதோ ஃபிசிக்ஸில், அந்த இடத்துலலாம் டைமை பேஸ் பண்ணி அதை மெஷர் பண்ணுவோன்னு அர்த்தம். ஆக்சிலரேஷன் என்ன, வெலாசிட்டி பை டைம். ஸோ வெலாசிட்டியோட சேஞ்சை மெஷர் பண்ணுற ஒரு குவான்டிட்டி தான் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டியில் 2 வெலாசிட்டி சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஸ்பீட்லேயே சொல்லியிருப்பேன், இன்ஸ்டன்டேனியஸாக அதை மெஷர் பண்ண முடியாதுன்றதால நம்ம ஆவரேஜாக ஒரு வேல்யூ எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அதே கான்செப்ட் வந்து ஆக்சிலரேஷனில் ஃபாலோ ஆகும். ஸோ ஆக்சிலரேஷனில் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் எடுப்பாங்க. ஃபைனல் வெலாசிட்டியை வின்னு டினோட் பண்ணுவாங்க, இனிஷியல் வெலாசிட்டியை யூன்னு டினோட் பண்ணுவாங்க, அண்ட் டைமை டீன்னு டினோட் பண்ணுவாங்க. அண்ட் எஸ்ஐ யூனிட் மெயின் டைரக்டாக கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் சொல்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே டைரக்ட் கொஸ்டின் இருக்குங்க. அது கிளாஸ் எண்டு வரையும் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகே, ஏன் இந்த மாதிரி ஃபார்முலாலாம் இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டிலேயே 2 இருக்கும், யூனிஃபார்ம் வெலாசிட்டி, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அதாவது சில விஷயங்கள் நான் எழுதி போடல, எக்ஸ்பிளனேஷனில் அதிகமாக நான் சொல்கிறேன், அதை உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. யூனிஃபார்ம் வெலாசிட்டி, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு இருக்கும். யூனிஃபார்ம் வெலாசிட்டின்றது ப்ராக்டிகலி நாட் பாசிபிளுங்க. ஏன் சொல்கிறேன்னா,
ஒவ்வொரு செகண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரக்ஷனை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன், ஒரு செகண்டுக்கு நான் ஒரு அடி எடுக்கிறேன், ஒரு அடி இது இல்லை இருந்தாலும் அசியூம் பண்ணிக்கோங்க, அடுத்த ஒரு செகண்டுக்கு இதே மாதிரி, அடுத்த ஒரு செகண்டுக்கு இதே மாதிரி நான் பண்ணேன்னா ஐ எம் மூவிங் வித் சேம் வெலாசிட்டி, ஐ எம் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு அர்த்தம். ஏன்னா டைம் ஏற ஏற என்னோட டிஸ்டன்ஸும் அதே மாதிரி தான் இருக்கு, நான் எக்ஸ்ட்ராவா எதுவும் போல, சேம் டிஸ்டன்ஸ் நான் கவர் பண்றேன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதே கான்செப்ட் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் எப்படி வரும்னா, ஒரு செகண்டுக்கு நான் ஒரு அடியும் அடுத்த செகண்டுக்கு நான் 2 அடி மாதிரி போனேன்னா நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒரு டைரக்ஷன்ல ஐ எம் கவரிங் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வித் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல நான் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்றேன். ஸோ யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன் வெலாசிட்டின்னு 2 விஷயம் இருக்கு. அந்த யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதாவது அந்த வெலாசிட்டி டைமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு மோஷனை தான் நம்ம ஆக்சிலரேட்டட் மோஷன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது எக்ஸாம்பிளோட அப்படியே கேட்பாங்க. ஆக்சிலரேட்டட் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஃப்ரீலி ஃபாலிங் பாடினா என்ன, இப்போ ஒரு மொட்டை மாடியில ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மாடி பில்டிங்ல வந்து நீங்க 10வது ஃப்ளோர்ல வந்து நின்றுட்டு இருக்கீங்க, லாஸ்ட்ல நின்றுட்டு ஒரு பாலை வந்து நீங்க டிராப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்சிலரேட்டட் மோஷன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் ஸ்பீடு வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அடிஷ்னலா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து புல் பண்ணுது. ஃப்ரீலி ஃபாலிங் பாடி மேல இருந்து நீங்க கீழே வரும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கீழே புல் பண்ணும். ஆக்சுவலி ஃபோர்ஸ் அடுத்த சாப்டர்ல இன்டெப்தா டீட்டெயில்டா பார்க்க போறோம், அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. இருந்தாலும் இது கான்செப்டுவலா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பாலை ட்ராப் பண்ணுறீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் செகண்டில் ஒரு ஸ்பீட்லையும், செகண்ட் செகண்டில் டக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ், தேர்ட் செகண்டில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகி கீழே போக ஸ்பீட் வில் கெட் இன்க்ரீஸ்ட். ஸோ இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டியில் பயங்கரமாக சேஞ்சஸ் வரும். அந்த மாதிரி மோஷன் அதாவது வெலாசிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டுக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ். ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக கொஞ்சம் ஸ்பீட்னு ஒரு ஈக்குவலாக ரைஸ் ஆகிட்டே போகும். அதை நம்ம ஆக்சிலரேட்டட் மோஷன் சொல்கிறோம். ஸோ ஆக்சிலரேட்டட் மோஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃப்ரீலி ஃபாலிங் பாடின்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆக்சிலரேட்டட் மோஷன் பார்த்தோம், விச் இஸ் அதுக்கான எக்ஸாம்பிள் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. இதை வந்து யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனும் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆக்சிலரேஷன் ஒவ்வொரு டைம் இன்டர்வலுக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் ஆகிட்டே இருக்கு. நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் என்னங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கார் மூவிங் இன் க்ரௌட். என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கார் எடுத்துட்டு போறீங்க, ஓப்பன் ஹைவேஸ் பைபாஸ் ரோட்னா நீங்க ஸ்பீடா போவீங்க. பட் நான் என்ன சொல்றேன், ஒரு க்ரௌடடான ஒரு சின்ன ஸ்ட்ரீட்ல வந்து கார் எடுத்துட்டு போறீங்க, போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓரளவுக்கு க்ரௌட் இல்லைனா கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. க்ரௌடு வந்த உடனே கியரை கம்மி பண்ணிட்டு ஆர் ஸ்பீடை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் போட்டு கம்மி பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு செகண்ட்ல ஒரு ஸ்பீடுக்கும் அடுத்த செகண்ட்ல வேற ஒரு ஸ்பீடுக்கும் போவீங்க. ஸோ யூ ஆர் கவரிங் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அன்ஈக்குவல் ஸ்பீடு. ஓகேவா, ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமுக்கு அன்ஈக்குவல் ஸ்பீடில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. அது வந்து ஆக்சிலரேட்டட் மோஷன் கிடையாது, நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் when a car moves in a crowd. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆக்சிலரேட்டட் மோஷன் ஆர் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்னாலும் நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனாலும் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் இருக்குதுங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் மோஷன் பார்க்க போகிறோம். என்ன கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் போகிற அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னா, புரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் பேஸ் பண்ணியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஃபியூ ஆர் ஏஎல்பி ஆஸ்பிரண்ட் அண்ட் என்டிபிசி குரூப் டி எல்லாத்துக்குமே பேப்பர்லாம் இப்போ சிமிலராக டிஃபிகல்ட்டி லெவல் ஹை ஆயிருச்சு. என்னன்னா கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் மோஷன், கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு புரியறதுக்கு. டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட், அதாவது ஸ்ட்ரைட் லைன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைரக்ட் கொஸ்டின் வந்து இது அப்படியே கேட்பாங்க. கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ல டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வித் யூனிஃபார்ம் ஸ்பீடுக்கு கிராஃப் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன், கர்வ்டு லைன், பாராபோலிக் கர்வ், ஹைப்பர்போலிக் கர்வ், அந்த மாதிரி கேட்பாங்க கண்டிப்பா. அதனால பாருங்க, இங்க கிராஃப் நான் பிளாட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல டைமும் ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸும் நான் போட்டிருக்கேன். இதுல என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு 50 மீட்டர்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கேன். அடுத்த 20 மினிட்டுக்கு இன்னொரு 50, அடுத்த 20 மினிட்டுக்கு இன்னொரு 50 மீட்டர், அடுத்த 20 மீட்டருக்கு
20 மினிட்ஸுக்கு இன்னொரு 50 மீட்டர். அதாவது ஒவ்வொரு 20 மினிட்டுக்கும் ஃபஸ்ட்டு 20 மினிட்ல நான் 50 மீட்டர்ஸில் இருக்குங்க. இது டிஸ்டன்ஸ், இது டைம், இது டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ்க்கு நான் 50 மீட்டரில் இருக்கேன், 40ல் 100ல் இருக்கேன், 60ல் 150ல் இருக்கேன், அண்ட் 80ல் 200ல் இருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி 20 மினிட் I am traveling 15 meters. For every 20 minutes I am traveling 50 meters. So நான் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நான் கால்குலேட் பண்ணும்போது என்னோட ஸ்பீட் யூனிஃபார்மாக இருக்கும் அண்ட் கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளவும் சொல்கிறேன். யூனிஃபார்ம் ஸ்பீடில் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கிராஃப் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகே, செகண்ட் திங் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் கிராஃப் வித் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் கர்வ்டு லைன். அதாவது இது டிஸ்டன்ஸ் இன் மீட்டர்ஸ். ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் ஒரு 30 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 40வது நிமிஷம் முடிவில் அரவுண்ட் 70, இது 70ன்னு வச்சுக்கோங்க, 70க்கு ட்ராவல் பண்ணிட்டேன். 60வது நிமிஷம் முடிவில் எங்கேயோ போயிருக்கேன், 175ன்னு வச்சுக்கோங்க, 175 மீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ட் 80 அப்போது நான் 200 கிராஸ் பண்ணி ஒரு 225 மீட்டர்ஸ்க்கு போயிட்டேன். இங்கே நான் ஒரு 30 மீட்டர்ஸ் இருக்கேன், இங்கே நான் ஒரு 75 மீட்டர்ஸ். ஸோ ஐ எம் கவரிங் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் டைம். ஸோ இங்கே எழுதிக்கோங்க, 20 மினிட்ல நான் 30 மீட்டர் கவர் பண்ணுறேன், இது டிஸ்டன்ஸ், இது டைம். 40 மினிட்ல 75 மீட்டர்ஸு, 60ல் 175 மீட்டர்ஸும், ஃபைனலி 80ல் 225 மீட்டர்ஸ். ஸோ சம்மந்தமே இல்லை பாருங்கள். அடுத்த நிமிஷம் நான் ஒவ்வொரு ஸ்பீடில் போயிருக்கேன். ஸோ தட் நான் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிக்கலி இதுதான் பாசிபிள். அதிகமாக நம்ம டே டு டே லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறதும் நம்ம இதை மையமாக வச்சு தான் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபில் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு கர்வ்டு லைனாக தான் இருக்கும். ஓகே, இது வந்து செகண்ட் இது நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்க, வெலாசிட்டி அண்ட் டைம் கிராஃப் ஃபார் அ கார் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் நான் என்ன சொன்னேன், ட்ராவல்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ்னு சொன்னேன். அதோட எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ்க்கு 10 மீட்டர்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு, 10வது செகண்ட் முடிவில் 20 மீட்டர்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு, 15 செகண்ட்ஸ் முடிவில் 30 மீட்டர்ஸும், லாஸ்ட் 20 மினிட் முடியும் போது 40 மீட்டர்ஸ் கிராஸ் ஆகிருக்காங்க. ஸோ இங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்டுக்கு 10 மீட்டரும், இது செகண்ட்ஸு, இது டைமு, இது வெலாசிட்டி. டென்னில் 20, ஸோ பாருங்களேன், எவ்ரி 5 செகண்ட்ஸு வெலாசிட்டி சேஞ்சஸ் 10 meters per second, 10 meters per second, 10 meter per second சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் கொஞ்சம் ட்ரையாக போகலாம், ஃபிசிக்ஸு கான்செப்ட் புரியாமல் இருக்கலாம், ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்க்காம இருக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு வாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ டிஸ்கஸ் பண்ணும் போது உங்களுக்கு எல்லாமே புரியும், ஏன் இந்த அளவுக்கு இவ்வளோ கான்செப்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனார் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிராஃபு பாருங்களேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெலாசிட்டி அண்ட் டைம் கிராஃப் ஃபார் அன் ஆப்ஜெக்ட் வித் நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன். அதாவது நான் என்ன சொன்னேன், வெலாசிட்டி சேஞ்சஸ் unequally with respect to equal interval of time. ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் அன்ஈக்குவலாக ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னேன். இது வந்து நமக்கான டைம் இன் மினிட், இது வந்து வெலாசிட்டி இன் மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதையும் நம்ம செகண்ட்ஸில் வச்சுப்போம். பாருங்களேன், அன்ஈக்குவலாக எப்படி ட்ராவல் ஆகிருக்குன்னு கிராஃபை பார்க்கும் போதே தெரியும். இந்த கிராஃப் வந்து கர்வ்டு லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸில் 20 மீட்டர்ஸு ட்ராவல் ஆகிருக்கு. அடுத்த 4 செகண்ட்ஸில் பாருங்கள், எங்கேயோ 30க்கு போயிடுச்சு. 12வது செகண்ட் முடிவில் 15க்கு வந்திருக்கு, 15 மீட்டர்ஸ்க்கு வந்திருக்கு. அடுத்த 16 செகண்ட்ஸ்க்கு
25 கிட்ட போயிருக்கு அண்ட் 20ல் 15 மீட்டர்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இட் கவர்ஸ் அன்ஈக்குவல் வித் நான் யூனிஃபார்ம் மோஷன் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஸோ இந்த 4 கிராஃபும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எது ஸ்ட்ரைட் லைன் வரும், எது கர்வ் லைன் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 4 கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்கும்போது கான்செப்ட் கிளியர் ஆச்சுன்னா இது வெறும் கொஸ்டினாக கேட்பாங்க, ஸ்ட்ரெயிட் லைனா கர்வ் லைனா, ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த சாப்டரோட மேண்டேட்ரின்னு சொல்லலாம், கம்பல்சரி இது நீங்கள் பார்த்தே ஆகணும். இது இல்லாத பேப்பரே இருக்காது ரயில்வேஸில். ஓகேவா, ஏஎல்பி அண்ட் குரூப் டிலே இது இல்லாத பேப்பரே கிடையாது. 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ரொம்ப 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 முக்கியம். இதை நீங்கள் கண்டிப்பாக மெமரி பண்ணி தான் ஆகணும். இந்த 3 ஈக்குவேஷனையும். V is equal to U plus AT. V is nothing but final velocity, U is initial velocity, A is acceleration due to gravity and T is time. S is equal to UT plus half AT square. V square minus U square is equal to 2AS. அதாவது எந்த குவான்டிட்டிஸ் இருக்கோ அண்ட் எந்த குவான்டிட்டிஸ் இல்லையோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஈஸியாகவே ஆன்சர் கிடச்சிரும். அண்ட் இதை பேஸ் பண்ண நியூமெரிக்கல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோலேயே எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பேஸ் பண்ண நியூமெரிக்கல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 ஈக்குவேஷன் ரொம்ப 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 முக்கியம். எந்த சம்மாக இருந்தாலும் அந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சாப்டரோட லாஸ்ட் கான்செப்ட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெலாசிட்டின்றது என்னன்னு பார்த்தோம், ஸ்பீட் இன் அ டெஃபினட் டைரக்ஷன். Speed in a definite direction. So அப்போ velocity has both magnitude and direction. நியூமரிக்கல் வேல்யூவும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. அப்போ ஒருத்தர் வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஸ்பீடை சேஞ்ச் பண்ணணும், டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும், ஆர் ரெண்டுத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஃபிசிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அத்லெட் எடுத்துக்கோங்களேன். அத்லெட்டு கிரவுண்டில் ஓடுவாங்க. அவங்க ஓடும் போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், அவங்க ஓடுறது சூப்பராக இருக்கும், ஒரு யூனிஃபார்மிட்டியோட ஓடுவாங்க. ஆனால் அந்த யூனிஃபார்மிட்டியை அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரவுண்ட் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணணும், இந்த டேர்னிங்கில் அவங்களோட ஸ்பீடு வந்து அவங்க எக்ஸ்ட்ரா போட்டு ஓடுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா போட்டு ஓடும் போது தான் அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு வேரியேஷன் ஆகாது. ஸோ தட் அவங்க யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிரவுண்ட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 6 இடத்துல அவங்க டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ தட் அவங்களோட ஸ்பீடை அவங்க மெயின்டைன் பண்ணி அந்த டேர்னிங்கில் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி ஓடும் போது பார்க்குற நமக்கு அவங்க யூனிஃபார்ம் மோஷனில் சர்க்குலராக ஓடுற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, when an object moves in a circular path with uniform speed, its motion is called uniform circular motion. எக்ஸாம்பிள் இது. எக்ஸாம்பிள் வந்து motion of athlete moving along circular path is an example of accelerated motion. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களை ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை எதை பேஸ் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து அந்த டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறோம். எத்தனை சைட்ஸ் இருக்கோ அத்தனை சைடில் அவங்க டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி ஓடி வரும்போது இட் லுக்ஸ் லைக் சர்க்குலர் பாத். சர்க்குலர் பாத்தில் அவங்க ஓடி வர மாதிரி இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்சிலரேட்டட் மோஷன். ஏன் சொல்கிறேன்னா, நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் கிடையாது, ஆக்சிலரேட்டட் மோஷன் தான். ஏன்னா தே ஆர் சேஞ்சிங் த ஸ்பீட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். ஓகே, இதோட நம்ம அந்த சாப்டர் வந்து ஃபுல்லாக கான்செப்சுவலாக கொண்டு போயிட்டோம். வித் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அண்ட் ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி தான் படிக்கணும். டேரெக்டாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வரலாம் ஆர் வராமலும் போகலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்ததோட பெனிஃபிட் நீங்கள் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்க. நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்.